ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, காலையில் மார்கழி மாதமில் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குழம்புட்டுச்சு. மார்கழியாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன். ஒவ்வொரு நாளைக்கு லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போல்லாம் கரெக்ட் டயத்துக்கு எழுந்திரிச்சிடுவோம். 5:15 5:20 தான் டைம். அதுக்கடுத்துலாம் எழுந்திரிக்க மாட்டோம். ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு 7:40 வேணும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் 3 பேருக்கு சாப்பாடு காலையிலேக்கும் வைக்கணும், மதியத்துக்கும் வைக்கணும். அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சி வச்சா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லைன்னா வேனை மிஸ் பண்ணிடுவோம். அதுக்காகவே வேகமாக கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள உசுப்பி எந்திரிச்சு வந்து உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு சடை போடணும் 2 பேருக்கும். அதனால் சீக்கிரமாக இது பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சீக்கிரமாகவே முடிப்பேன். இப்போ வந்து காலையிலே இருந்து சாணி தொளிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தொளிச்சிட்டு கோலமே எனக்கு போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து புள்ளி வச்ச கோலம் மட்டும்தான் போட தெரியும். ரங்கோலிலாம் சும்மா சிம்பிளாக தான் போடுவேன். எங்கள் அக்கா சூப்பராக போடுவாள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கோலமும் நல்லா போடுவாள். அதே மாதிரி புள்ளியெல்லாம் ஞாபகமாக வச்சுருந்து போடுவேன். எனக்கு அது தெரியாது. நான் சின்ன கோலமாக இருந்தாலும் புள்ளியை பார்த்து அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். நம்மளுக்கு ஆனால் சின்ன மொத்தம் தான், குட்டியாக வண்டி தான். அதனால் எப்போயுமே சின்ன கோலம் மட்டும் நான் போட்டுக்கிடுவேன். குட்டியாக மட்டும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி வந்து விளக்க கோலம் போடுவேன்னு சொல்லி விளக்க கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன். 9 புள்ளி, ஊடு புள்ளி 5 முடிய. இதுக்கு வந்து இசானா தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் மைசா, ஒரு நாள் இசானா. இப்போ வந்து மைசா வந்து ஊசி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் அடுத்து 10th போகிறாளா, அதனால் 9th எந்திம்மா அப்படி சொன்னோடனே உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவா. என் கூட எழுந்திரிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு படிப்பா. மகிஷா நல்லா படிப்பா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவள் என் கூடயே சீக்கிரமாக எந்திரிச்சிருவா. இப்போயே எழுந்திரிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் பழக முடியும். அதனால தான் இப்போயே ஊசி போட்டேன், எந்திரிச்சிருவா. கோலம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு போகும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ சரியான குளிர். டக்குன்னு போட்டு எப்படா வீட்டுக்குள்ளே போவோன்னு இருக்கும். செம்மையாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம். ஆனால் மழை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பனி மட்டும் அதிகமாக பெய்யுது. குட்டி குட்டியாக விளக்கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இன்றைக்கி சமையலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஸ்கூல் லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லீவு. அதனால் எங்கள் அக்காவிட்ட ஊர்லேருந்து வேறு வாரன்னு சொல்லியிருந்தா. ஃபஸ்ட்டே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 11 மணிக்கு மேலே தான் சொன்னான். காலையில் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 12 மணி போல் திடீர்னு ஊருக்கு வர்றேன்னு சொன்னாங்களா. நான் காலையிலேயே சிக்கன் மட்டும் எடுத்துருந்தேன். அதனால் சிக்கன் கிரேவி வச்சுட்டு லெக் பீஸ் ஆகாசம் வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருக்கு மட்டும் லெக் பீஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரசம் வச்சு முட்டை வச்சு சாப்பாடு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான். அதனால் டக்குன்னு குழம்பு விட்ருவோன்னு சொல்லி இசானா வேறு வாசலில் உட்காந்து போர்வை மூடிட்டே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அவள் தான் குளிரில் கிடக்குறா. இசானா தான் அதில் ஒன்று போடலாமா போடு அப்படின்னு சொன்னான் அந்த விளக்கில். அதனால் அதையும் வரைஞ்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி குட்டி கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அழகாக வரும். ஆனால் எங்கள் அக்கா நல்லா போடுவாள். ஒரு நாளைக்கு அவள் கோலத்தை ஊருக்கு போனோன்னா அவள் கோலம் போடுறதை எடுத்து காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் மாட்டான், ஆனால் சூப்பராக போடுவாள் மாடலான்னு. கலரும் ரொம்ப கலர் கொடுக்க மாட்டான். 1 இல்லை 2 கலர் தான். நீட்டாக இருக்கும் அவள் கோலம் வந்து. சைட்லேயும் டிசைன்லாம் சூப்பராக கொடுப்பாள். எனக்கு ஒன்றே தெரியாது, இந்த ஒன்று தான் தெரியும். நான் அதனால் சின்னதை எப்பயும் போல் போட்டுட்டு முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு டிசைனை வெளியே சைடில் மட்டும் பார்டர் வரைஞ்சி விட்டு வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஞாயிற்றுக்கிழமையாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க அப்பா வேலைக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு ஆக்கணும். அதனால் டெய்லி எங்களுக்கு வேலை தான். காலையில் இவங்களுக்கு லீவுனாலும் சீக்கிரம் சமையல் பண்ணணும், ஸ்கூல்னாலும் சீக்கிரம் சமையல் பண்ணணும். அப்புறம் எப்பயும் போல் நடுவில் கோலத்தில் ஃபுல்லாமே மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிட்ருக்கேன். இது மட்டும் எல்லாத்துலேயும் வச்சா சூப்பராக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த மஞ்சள் குங்குமம் சரியாக தெரில. அப்படியே பார்டர்லேயும் சைடில் வந்து மார்கழி மாதம்னு எழுதி விட்டேன். மார்கழி போட்டு எத்தனாம் தேதியோ அதை எழுதிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 4ஆம் தேதி. பாப்பா இது 4ஆம் தேதியா எத்தனாம் தேதி விளக்கோலம் போட்டது? நேற்று தானே போட்டோம். நேற்று விளக்கோலம் போட்டோமா என்ன கோலம் போட்டோம்? 5ஆம் தேதினா இது 5ஆம் நாள் கோலம்.
அது தெரிய மாட்டேங்கி, அவன் நல்லா எடுக்கலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிக்கன் லெக் பீஸு. அவன் ஆகாஷ் மட்டும் அவனுக்கு லெக் பீஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி அவங்க 3 பேருக்கும் ஃபஸ்ட்டே மசால் மட்டும் தடவி வச்சுருவோன்ட்டு தடவிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து மசால் போடல, ஏன்னா உரைக்கும்ல உங்களுக்கு, அதனால் பொடியை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ளக்க வேகவே வேகாது, அவன் இதை போ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். 3 லெக் பீஸ் வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2-3 பீஸ் இருந்துச்சு, அதனால் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பையங்க அவங்களுக்கு ஒரு ஆசை லெக் பீஸ் சாப்பிடணும்னு சொல்லி அப்படியே மசாலா தடவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலராக வேணும்னு சொல்லி எங்கள் மைசா கேட்டேன், அதனால் அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்குமா, அதனால் அப்படி வேணும் அப்படின்னு கேட்டால், அதனால் 3 பீஸ்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிக்கன் கிரேவி வச்சுருவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சிக்கன் கிரேவி மசாலாம் போட்டு இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காரசாரமாக இருக்கும். இவங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், குழம்பு மாதிரி அப்படிலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க, அதனால் எப்போயும் இப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த லெக் பீஸ் வந்து நல்லா மாற்றி போட்டு ஃபுல்லாக எண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரித்தோம். பொரிச்சிட்டு அப்படியே ஆனியன் ரைத்தாக்கு வெங்காயம் எல்லாம் நறுக்கியாச்சு. வெங்காயம் ஃபுல்லாக நறுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு நேராக வெட்டி போட்டால் பெரிய வெங்காயமாக வேஸ்ட் ஆக்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பண்ணிட்டேன். அதுக்குள்ள எங்கள் அக்காவோட வீட்டுக்காரி எல்லாருமே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காயத்ரி, அச்சு எல்லாருமே வந்தோடனே சரி மதியம் தான் வந்தாங்களா, வந்தோடனே சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் காயும் அவ்வாளில் சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ், வயிறு வச்சுட்டேன்னா. அச்சு ஆனால் அப்படி சாப்பிட மாட்டா, காய் வந்து அவளுக்கு வயிறு வச்சா சாப்பிடுவா, அச்சு வந்து சாப்பிடவே மாட்டா. இந்த இருக்க பாருங்க, இவ எப்படி சாப்பிட்றா அவள் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சாப்பிட்டோம். இப்போ அக்கா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆரஞ்சுலாம் சாப்பிட்டோம். கேக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் சோறு, ரசம் சோறு, முட்டை கறி, சிக்கன் பீஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அம்மா வச்சு சூப்பரா இருந்துச்சு. அம்மா கிளம்புறாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா காய்கறி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா கொண்டு வந்திருந்தா வெண்டைக்காய், பாவக்காய், அப்புறம் வந்து இந்த இது என்னது பீன்ஸு, தட்டாம் பீன்ஸ் மாதிரி என்னமோ பீன்ஸுன்னு சொன்னான். ஆனால் இது குழம்பே வைக்க விட மாட்டேங்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புடலங்காய் கொடுத்து விட்ருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.